பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இந்த 2 குற்றவாளிகள் மூலம் கூட்டு பலாத்காரம் ஏற்பட்டது. அந்த செக்ஷன் குழந்தையை குற்ற நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல். அடுத்தது 302 மரண தண்டனைக்கான குற்றம், கொலைக்கான குற்றம். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் 2 ஆண்டுகளுக்கு முன் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கருணாஸ் குற்றவாளி என்று போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இவர்களுக்கான தண்டனை வரும் 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று நீதிபதி அறிவித்தார். முத்தியால்பேட்டை சோழ நகரில் 9 வயது சிறுமி கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் அருகில் உள்ள வாய்க்காலில் கிடந்தார். அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய வழக்கில் அதே பகுதியைச் சேர்ந்த கருணாஸ் என்ற வாலிபரையும் விவேகானந்தன் என்பவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் இருவரும் சேர்ந்து சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து பின்னர் கொலை செய்து கால்வாயில் வீசியது விசாரணையில் தெரியவந்தது. சிறையில் அடைக்கப்பட்ட அவர்கள் இருவரில் விவேகானந்தன் சிறை கழிப்பறையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த வழக்கில் புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் இன்று அளித்த தீர்ப்பில் கருணாஸை குற்றவாளி என்று அறிவித்தார். அவருக்கான தண்டனை விவரம் மே 5ஆம் தேதி வெளியிடப்படும் என்று நீதிபதி உத்தரவிட்டார். கடந்த 2/3/2024 ஆண்டு முத்தியால்பேட்டை பகுதியில் காணாமல் போன 9 வயது சிறுமி 5/3/2024 அன்று புதுவை சோலை நகர் முத்தியால்பேட்டை கண்ணதாசின் வீதியில் உள்ள டிரைனேஜ் கேனல் மூட்டையாக கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டார். அந்த சிறுமியின் உடல் மறுநாள் ஜிப்மர் மருத்துவமனையில் போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு 7/3/2024 அன்று முத்தியால்பேட்டில் அவர்கள் பெற்றோர் வசம் ஒப்படைக்கப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதற்கிடையில் இந்த வழக்கில் 2 குற்றவாளிகளை போலீசார் விசாரணையில் 6/3/2024 கைது செய்தனர். விசாரணையின் போது 2 குற்றவாளிகள் A1 காக்கா என்கின்ற கருணாஸ் மற்றும் A2 ஹரிகிருஷ்ணன் என்கின்ற விவேகானந்தன் 2 பேரும் தாமாக முன்வந்து கொலை செய்த விவரத்தை ஒப்புக்கொண்டு சாட்சிகள் மற்றும் அடையாளங்களை காட்டி போலீசார் அதை பறிமுதல் செய்தனர். அந்த வழக்கில் போலீசார் 560 பக்கங்கள் கொண்ட சார்ஜ் ஷீட்டை 2 மாதங்கள், அதாவது 2/5/2024 அன்று 2/5/2024 அன்று புதுவை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தனர். விரைவு நீதிமன்றம் இந்த வழக்கை உடனடியாக விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. விசாரணைக்கு எடுத்துக்கொண்டு எதிரி தரப்பு வழக்கறிஞர்கள் யாரும் புதுவையை சேர்ந்த எந்த வழக்கறிஞரும் ஆஜராக முன்வரவில்லை. உடனடியாக புதுவை விரைவு நீதிமன்றம் இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி விழுப்புரத்தை சேர்ந்த சீனியர் வழக்கறிஞர் ஒருவரை எதிரிகள் இருவருக்கும் வழக்கறிஞராக நியமித்தது. அதன் பேரில் இந்த வழக்கின் முன்கள விசாரணைகள் நவம்பர் மாதம் வரைக்கும் தொடர்ந்தது. இந்த நிலையில் கடந்த 16/9/2024 அன்று இந்த வழக்கின் 2வது குற்றவாளியான ஹரிகிருஷ்ணன் என்கின்ற விவேகானந்தன் சிறையில் புதுவை காலாப்பட்டு மத்திய சிறையில் தூக்குமாட்டிக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். அதன் பேரில் அவர் பேரில் இருந்த குற்றங்கள் அனைத்தும் எடுத்து ஒதுக்கி வைக்கப்பட்டது. இந்த வழக்கின் ஒரே ஒரு குற்றவாளியாக காக்கா என்ற கருணாஸ் என்பவர் மீது சாட்சியங்களின் விசாரணை கடந்த 24/11/2024 அன்று தொடர்ந்தது. தொடர்ந்த வழக்கின் சாட்சியங்கள் மொத்தம் அரசு தரப்பு சாட்சியங்கள் 54 சாட்சியங்களை நாங்கள் விசாரித்தோம். 81 ஆவணங்களை அரசு தரப்பு ஆவணங்களா நாங்கள் சமர்ப்பித்தோம். 37 ஆதாரங்கள், அதாவது சான்று பொருட்கள்
குழந்தையோட தலைமுடி, குழந்தை இறந்த இடத்துல இருந்த பொருட்கள், எதிரி பயன்படுத்திய பொருட்கள், அந்த கழிவுநீர் வாய்க்காலில் இருந்து எடுக்கப்பட்ட ஆதாரங்கள், பாதிக்கப்பட்ட சிறுமியின் உடலில் இருந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் எடுத்த உயிரியல் மாதிரிகள், அவை எல்லாவற்றையும் இந்த வழக்குல FSL DNA பரிசோதனைக்கு உட்படுத்தி அதன் அடிப்படையில் இந்த ஆவணங்கள், சான்றுகள் மிக சிறந்த முறையில் இந்த வழக்கில் நடத்தப்பட்டு இன்றைய தேதியில புதுவை விரைவு நீதிமன்றத்தில் மாண்புமிகு ஜட்ஜ் MD சுமதி அவர்கள் மூலம் A1 காக்கா என்கின்ற கருணாஸ் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டார். இந்த வழக்கில் தண்டனையோட விவரத்துக்கு முன்பு தண்டனைக்கான வாதங்கள் எதிரி தரப்புலையும் அரசு தரப்புலையும் எடுத்து வைக்க 5ஆம் தேதி இந்த நீதிமன்றம் தேதி வழங்கியிருக்காங்க. அந்த வாதங்களுக்கு பிறகு தண்டனை விவரம் அறிவிக்கப்படும். ஆனால் எந்தெந்த பிரிவுகளில் இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் என்றதை இன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. அதன்படி 366 பாலியல் குற்றத்துக்காக சிறுமியை கடத்துதல், அது ஈதாசா IPC செக்ஷன் 366. அடுத்தது 342 அந்த செக்ஷன் குழந்தையை குற்ற நோக்கத்திற்காக அடைத்து வைத்தல். அடுத்தது 302 மரண தண்டனைக்கான குற்றம், கொலைக்கான குற்றம். அதுக்கு அடுத்தது 201 IPC ஆதாரங்களை மறைத்தல் இல்ல அழித்தல். உடனில் இந்த 34 காமன் இன்டென்ஷன். அது மட்டும் இல்லாம செக்ஷன் 6 போக்சோ ஆக்ட் கீழையும் 3 பிரிவுகள்ல நாங்க சார்ஜ் போட்டோம். அந்த 3 பிரிவுகள்லையுமே கோர்ட்டு அவரை குற்றவாளின்னு தீர்மானிச்சிருக்கு. 3 பிரிவுகள் எதுனாக்கா 5G கூட்டு பாலியல் பலாத்காரம். நிர்பயா வழக்குல கூட்டு பாலியல் பலாத்காரம் ஏற்பட்ட மாதிரியே இந்த வழக்குல பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இந்த 2 குற்றவாளிகள் மூலம் கூட்டு பலாத்காரம் ஏற்பட்டது. அதற்கு தண்டனையாக 5G, அதுக்கப்புறம் 5J சப்கிளாஸ் 4. இந்த செக்ஷன் பாதிக்கப்பட்ட சிறுமிய பலாத்காரம் செய்ததன் மூலம் இறப்பு ஏற்படுத்துதல் அந்த பிரிவு, மற்றும் 12 வயதுக்குண்டான குழந்தையை பலாத்காரம் செய்தல். இந்த குழந்தைக்கு 9 வயது தான். 9 வயது குழந்தை பலாத்காரம். இந்த 3 பிரிவுகளுமே மரண தண்டனைக்கு உண்டான குற்றப்பிரிவுகள் மற்றும் ஈதாசா 302 மரண தண்டனைக்கு உண்டான குற்றப்பிரிவு. இந்த 4 பிரிவின் அடிப்படையிலையும் இந்த வழக்குல புதுச்சேரி அரசும் எங்க டிபார்ட்மெண்ட்டும் உன்னிப்பா இந்த வழக்கை கவனிச்சு ஒவ்வொரு நிலையிலையும் எங்களுக்கு ஆதரவு வழங்கி இருக்கிறாங்க. எங்களோட வாதம் அவருக்கு தூக்கு தண்டனை மட்டும்தான். இந்த தூக்கு தண்டனையை நிறைவேற்ற கோரி நாங்கள் எல்லா விதமான வாதங்களையும் ஏற்கனவே 15/4/2026 நடந்த இந்த வழக்கோட வாதங்கள்ல முழுமையா வச்சோம். பிரதிவாதங்கள் எதிர்த்தரப்பு வாதங்கள் 16/4/2026 அன்று வைக்கப்பட்டது. 17/4/2026 அன்று நாங்கள் இந்த வழக்குல ரிட்டன் ஆர்கியூமெண்ட்டே போட்டிருக்கிறோம். இப்போ அதன் சார்பில் அதன் காரணமாக வழக்கு எதிரி குற்றவாளி என்று நிரூபணமாயிருக்கு. இப்போ தண்டனையோட விவரம் எங்களோட வாதங்களின் அடிப்படையில் 5ஆம் தேதி 5/5/2026 அன்று கோர்ட்டு வச்சிருக்காங்க. அந்த வாதங்களுக்கு பிறகு தண்டனையோட விவரம் அறிவிக்கப்படும். நாங்க இந்த குற்றத்துக்கான தண்டனை மரண தண்டனை தவிர வேற எதுவும் ஏற்படக்கூடாது என்ற வகையில தான் எங்களோட வாதம் நல்ல முறையில் இருக்கு.